Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about +2 computer application for chapter level network examples and protocols. Network examples and protocols அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுடைய க்ளாஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிற டாப்பிக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபார் ஆல் கோர்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் டிஸ்கஸ் அபவுட் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். The internet, the net is a worldwide system of computer networks அப்படின்னு சொல்கிறோம். The worldwide system of computer network. ஸோ அப்போ network where the users at any computer can. இப்போ நம்ம நெட்ஒர்க் அப்படின்னா எந்த கம்ப்யூட்டர் வேணாலும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகி எப்படி வேணாலும் எனக்கு ஜென்ரேட் ஆகிறத நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். ஸோ நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். If they have permission to get information from any other computers. For example, you can get information from other computers. You need some permission. Some permission. So அப்போ அந்த permission அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, get information from any other computers. Get information from any other கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு பர்மிஷன் தேவைணும். அவங்க ஆத்தரைஸ்டு பர்சன் எனக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னுடைய டேட்டாவை, என்னுடைய இன்ஃபர்மேஷன் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். கேன் இஃப் தி ஹாவ் பர்மிஷன். த இன்டர்நெட் இஸ் எ நெட்வொர்க். இன்டர்நெட் இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் குளோபல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்டர்நெட் இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் குளோபல் கனெக்ஷன்ஸ். கம்பேரிசிங் ப்ரைவேட். என்னுடைய கனெக்ஷன்ஸ் எப்படிலாம் கம்பேரிசன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் தட் கம்பேரிசிங் ப்ரைவேட், பப்ளிக், பிஸ்னஸ், அகாடமிக் அண்ட் கவர்மெண்ட் நெட்வொர்க்ஸ். ஸோ இது ப்ராசஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த நெட்வொர்க், என்னுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எல்லாமே இதுதான் இந்த ப்ராசஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக்காக சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு one is a private, another one is a public, business, academic and government networks. Then அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, linked by guided. ஸோ ஆஃப்டர் linked by guided, wireless and fiber optic technology. இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for wireless and fiber optic technologies. It was received by the Advanced Research Project ARP. இந்த டெக்னிக் யூஸ் இந்த இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட் ப்ராசஸ் எதில் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராசஸில் இருக்கக்கூடிய மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஏஆர்பி அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்க அப்படின்னா என்னதுன்னா, Advanced Research Project Agency of US government in 1969. எப்போ இதை டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1969 டெவலப்மெண்ட் பண்ணாங்க. 1969. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. and was first recognized at the ARPANET. Were first recognized as the ARPANET. The unique aim was to generate a network that could permit user of research computer from University of DAL to research அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த நெட்வொர்க் ப்ராசஸ் எல்லாமே எங்கே டெவலப்மெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய DAL to research computers on the யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற பிளேஸில் தான் எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்குவை ரெடி பண்ணாங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, த ஜார்கன்ஸ் இன்டர்நெட் அண்டு வேர்ல்ட் வைட் வெப் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய இந்த இன்டர்நெட் அண்டு வேர்ல்ட் வைட் வெப் பார்த்திங்க அப்படின்னா frequently interoperability
but they are not precisely the same. But there is not precisely the same process அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா the internet denotes to the global communication. Internet denotes the global communication systems அப்படின்னு சொல்கிறோம். global communication system including என்னென்ன சொல்கிறாங்க, infrastructure and hardware, whereas the web is one of the service interconnected over the internet figure level point 1ல உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அது அங்கே பார்ப்போம். லெவல் பாயிண்ட் 2 இன்டர்நெட் நம்மளுடைய சென்டர் பிளேஸ் தான், நம்மளுடைய சென்டர் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிளேஸ். அங்கேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒவ்வொன்று சர்வர் நம்மளுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்மிஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராநெட். அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இன்ட்ராநெட். ஸோ இந்த இன்ட்ராநெட் ப்ராசஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். Intranet, it is a private network within a private network. இப்போ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ராநெட் அப்படிங்கிறது மெயின்லி இட் இஸ் கால் த நேம் ஆஸ் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வித்தின் இன்சைட் அ கேம்ப் ஆர் வித்தின் அ பில்டிங் ஆர் வித்தின் அ லேப் யூ கேன் யூஸ் that is a private network அப்படின்னு சொல்லுவோம். with an enterprise to share company data and computing resources between the employees. என்னுடைய ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படின்னா என்னுடைய எம்ப்ளாயி மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். இட் மே கன்சிஸ்ட் ஆஃப் மெனி இன்டர்லிங்க்டு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா for many of interlinked local area network மூலிமா ப்ராசஸ் ஆகிருக்கு. it includes connections through one or more gateway ப்ராசஸ் எனக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. connect two networks using different protocols together known as protocol converter அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் என்னமா மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் டுகெதர் known as ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர். ஸோ இப்போ என்னுடைய ப்ரோட்டோகால் சேஞ்சஸ் ப்ராசஸும் இங்கே சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸ் டு அவுட்சைட் த இன்டர்நெட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு டெக்னிக் ஆஃப் ப்ராசஸை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நவ் அது ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம், அதே சேம் டயக்ராம் தான் இன்ட்ராநெட் அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராநெட் அப்படிங்கிறதையும் தென் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். எக்ஸ்ட்ராநெட். ஸோ இந்த எக்ஸ்ட்ராநெட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நெட்ஒர்க்கில் தேர்ட் ஒன்னாக சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் எ ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ ப்ரைவேட் நெட்ஒர்க். ஸோ ப்ரைவேட் நெட்ஒர்க் இட் இஸ் எ ப்ரைவேட் நெட்ஒர்க் தட் யூஸ் இன்டர்நெட் டெக்னாலஜி. இதுவும் ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க் தான். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. and public telecommunication system to securely share business informations. இது பார்த்திங்கன்னா எனக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறது இந்த டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்யூர்லி ஷேர் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் த சப்ளையர்ஸ், வெண்டார்ஸ், partners, customers and or other business partners அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னுடைய இந்த எக்ஸ்ட்ராநெட்டில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க பார்த்திங்கன்னா சப்ளையர்ஸ், வெண்டார்ஸ், பார்ட்னர்ஸ், கஸ்டமர்ஸ் ஆர் அதர்
பிஸ்னஸ் ஆர் அதர் பிஸ்னஸில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிகர் 11.3 அண்டு அதர் ஷோயிங் த நெட்வொர்க் ப்ராசஸ். எக்ஸ்ட்ரா நெட்டோடைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஃபயர் வால், நவ் இன்டர்நெட், இண்டிவிஜுவல் யூசர்ஸ். எக்ஸ்ட்ரா நெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் நெட் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் வில் பி கனெக்டட். இந்த பர்டிகுலர் ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும் என்ன பண்ண முடியும்னா இந்த இன்டர்நெட் வந்து இன்டர்நெட்லேருந்து ஃபயர் வால் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த டெக்னிக் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராநெட் ஆஃப் திங்ஸ் டூ யூ நோ உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்ட்ராநெட் ஆஃப் திங்ஸ் ரெஃபர் டு த டிஜிட்டல் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் everyday objects, home appliance, wearable devices or automobiles with the internet. The thing in IoT refer to objects that have been assigned an IP addresses and have the ability to collect and transfer data over a network without manual assistance or இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது, நெட்வொர்க் ப்ராசஸ் பண்ணுறது இல்லாமல் எதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த நெட்வொர்க் ப்ராசஸில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கம்பேரிசன்ஸ். எதை பற்றின கம்பேரிசன், யாரை கம்பேரிசன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்போ லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய கம்பேரிசன்ஸ் தான் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா இன்டர்நெட் அப்படிங்கிறத கம்பேரிசன் ப்ராசஸ் பார்க்கலாம். இன்டர்நெட். ஸோ இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா a global network, public TCP/IP network used by over a billion people all over the world. இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். for all over the world, all over the countries, a million of people are used in the network அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சென்டிங் எ இமெயில் டு எ ஃப்ரெண்ட். இமெயில் டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ராநெட் எ TCP/IP நெட்வொர்க் வித் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு மெம்பர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராநெட் எ TCP/IP நெட்வொர்க் வித் ஆக்சஸ் restricted to members of an organization அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய இன்ட்ராநெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதை பேசிக் நம்மளே சொல்லியிருக்கோம். இந்த வித்தின் த கம்பெனி ஆர் வித்தின் த பில்டிங் இதை மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது அதாங்கிற சொல்கிறாங்க. எ TCP/IP ப்ரோட்டோகால் நெட்வொர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா யூ கேன் ப்ராசஸ் accessing our record in the employee personal files. accessing இப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த இன்ட்ராநெட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா accessing our record in the employee personal files ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் அது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நெட் அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ரா நெட் எ TCP/IP நெட்வொர்க் வித் restricted access to members. எ TCP/IP நெட்வொர்க் with restricted access to members அப்படின்னு சொல்கிறாங்க. checking availability of inventory from an outside suppliers. எக்ஸ்ட்ரா நெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய மெயினாக ப்ராசஸில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா checking availability of inventory from an outside suppliers அப்படின்னு சொல்கிறாங்க. from an outside suppliers process அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட்டோடைய ஜாயின் பண்ணி ஒரு லிங்கில் ஆஃப் குவிக்கஸ்ட் டயக்ராம் ஒன்று ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்டர்நெட் அப்படின்னா இதே எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் டயக்ராம்ஸ். ஸோ இன்டர்நெட் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டர்நெட் ப்ராசஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ட்ராநெட் ஒரு சிஸ்டம் கம்யூனிகேட் ஆகிருக்கும். ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ராநெட் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், இன்டர்நெட் சர்வர், ஃபயர் வால்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை அதாவது
லாக் பண்ணுறதுக்கு. தென் அதுக்கடுத்தது இன்டர்நெட், தென் நம்மளுடைய சிஸ்டம்ஸ். ஸோ இது மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றாங்க. நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம்? இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட். ஸோ அதனோட ஒவ்வொரு நெட்வொர்க்கையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய கம்பேரிசன்ஸும் பார்த்தோம். ஸோ அந்த கம்பேரிசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் கொஷினில் இருக்குது. கம்பேரிசன்ஸ் ஆஃப் நெட்வொர்க், கம்பேரிசன்ஸ் ஆஃப் நெட்வொர்க். ஸோ அந்த கம்பேரிசன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க? நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ். நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ராசஸ் ஆகும் என்னங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸுங்கிறதுல பார்த்திங்கன்னா டவுன்லோட் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஃபைல்ஸ். ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டோடைய ப்ராசஸில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸாக கொடுத்தது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஃபைல்ஸ், சோஷியல் மீடியா, இமெயில், இ-பேங்கிங், ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங், இ-காமர்ஸ், ஃபைல் ஷேரிங், இ-கவர்மெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் ப்ரௌசிங், search the web addresses for access through search engine, chatting and etc. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயினாக ப்ராசஸ் நம்ம இன்டர்நெட்டில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். மெயின்லி நம்ம ஆக்சஸிங், பேங்கிங், ஆடியோ, இ-காமர்ஸ், ஃபைல் ஷேரிங், இன்ஃபர்மேஷன் ப்ரௌசிங், சர்ச் வெப் அட்ரஸஸ். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்னிக்கையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் தெரியும். இன்டர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்ட்ராநெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஷேரிங் ஆஃப் கம்பெனி பாலிசிஸ் அண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், access employee database, distribution of circulars, office orders, access product and customer data. நம்மளோட இன்ட்ராநெட் அப்படின்னாவே ஒரு சின்ன ஒரு கம்பெனிஸ் சொல்லலாம், ஒரு ஸ்மால் பிளேஸை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ராநெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் யூஸாக சொல்கிறோம். இந்த ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் காமன் இன்டர்நெட், sharing of information, information common interest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி launching of personal departmental home pages, launching of personal departmental home pages. Then அதுக்கு பார்த்தீங்கன்னா submission of reports. Then third one பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டபிள் டெலிஃபோன் டிக்ஷனரிஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்ட்ராநெட்டோடைய ப்ராசஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராநெட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எஜுகேஷன் ட்ரைனிங். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் என்கொயரி. ஸோ இதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராநெட் இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இன்வென்ட்ரி என்கொயரி, ஆன்லைன் டிஸ்கஷன். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதை நம்ம ஒரு இன்ட்ராநெட்டாக ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராநெட்டாக ஜென்ரேட் பண்ணி நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டு வர ப்ராசஸ். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்கொயரி. இன்கேஸ் ஏதாவது கம்பெனியில் டேட்டாஸ் ஆர்டர் ப்ராடக்ட் இதெல்லாம் ஸ்டேட்டஸ் என்கொயரி சொல்லலாம். வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு அடுத்தது கிளைம்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொமோஷன்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3 டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ், இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிற டெஃபினிஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய யூசேஜ், அதனுடைய ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பேரிசன்ஸ் ஃபார் இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட். தென் அதுக்கடுத்தது இது சேம் ப்ராசஸ் கம்பேரிசன்ஸ் பிட்வீன் இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்டு எக்ஸ்ட்ராநெட் இதை டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப்
internet, applications of intranet, applications of extranet. Now அதுக்கு அடுத்து next classல discuss பண்ணலாம். Thank you.